வணக்கம், வெல்கம் டு thiyonilapradeep கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான முட்டை தொக்கு. நம்ம முட்டைய எப்பயுமே வேக வச்சு தான் நம்ம இந்த மாரி தொக்குலாம் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம ஆவியில வேக வச்சு தொக்கு பண்ண போறோம். ரொம்ப டேஸ்ட்டாவும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாவும் இருக்கும். பன்னீர் கிரேவிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட பன்னீர் மாரியே இருக்கும். இப்ப வாங்க இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த முட்டை தொக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முட்டை கூடவே முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், அப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகுத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபோர்க் அப்படி இல்லைன்னா விஸ்கு வச்சு நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க. நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துடணும். இந்த மாரி நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நான் இங்க ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில பார்த்தீங்கன்னா, எண்ணெய் எடுத்திருக்கேன். அத நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நான் பண்ற மாரி திருப்பி திருப்பி எண்ணெய் எல்லா சைடும் போற மாரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உள்ள இந்த டிசைன் இருக்கு இல்லையா? இந்த டிசைன் இல்லாம முழுக்கு பவுலா இருந்துச்சு அப்படின்னா, இன்னும் நல்லா முட்டை ஒட்டாம வரும். இப்ப நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த முட்டைய இந்த பவுல்ல சேர்த்துக்கோங்க. இந்த முட்டைய பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்டீமர்ல கூட வேக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா, ஒரு கடாயில இந்த மாரி தண்ணி எடுத்துட்டு, அதில நம்ம அடிச்சு வச்சிருக்க முட்டைய சேர்த்துருக்கோம் இல்லையா? அந்த பவுல்ல சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சீங்க அப்படின்னா, முட்டை நல்லா வெந்துரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாரி நைஃப் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒட்டாம வந்துச்சு அப்படின்னா, முட்டை வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்ப இத எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த பவுல்லேருந்து முட்டைய எடுத்துரலாம். நம்ம இந்த பவுல்ல எண்ணெய் தடவி அதுக்கப்புறமா முட்டைய ஊத்துனனால, நமக்கு ஈஸியா முட்டை பவுல்ல இருந்து பிரிஞ்சு வந்துரும். எப்பயுமே முட்டைய வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் குழியா இருக்க பவுலா எடுத்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் நமக்கு நல்லா திக்கா கியூப்ஸ் ஷேப்ல கிடைக்கும். அப்படி இல்லாம ரொம்ப அகலமான பாத்திரம் எடுத்தீங்க அப்படின்னா, முட்டை அவ்வளோ தடிமனா வராது உங்களுக்கு. கியூப் ஷேப் வராது. இப்போ பாருங்க, இத நம்ம நல்லா பன்னீர் மாரியே கியூப் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துரலாம். இந்த மாரி கட் பண்ணதுக்கப்புறமா, நீங்க இத வச்சு நெறைய டைப் ஆஃப் கிரேவிலாம் பண்ணலாங்க. நீங்க பன்னீர்ல என்ன கிரேவி, மசாலா என்னென்ன பண்ணுவீங்களோ, அது எல்லாத்தையுமே இந்த மாரி கட் பண்ணதுக்கப்புறமா இந்த கியூப வச்சு செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இப்ப நான் இத வச்சு என்ன பண்ண போறேன்னா, இன்னைக்கு நார்மல் முட்டை தொக்கு தான் பண்ண போறேன். உங்களுக்கு ஏற்கனவே முட்டை தொக்கு தெரியும் அப்டின்னா, நீங்க இதுக்கப்புறமா வீடியோவ ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த முட்டை தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் நல்லா பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா, ஒரே வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை மீடியம் சைஸ் அப்படின்னா 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு, வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அதை ஒரு 30 செகண்டுக்கு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. ஏன்னா மசாலா தீஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம முட்டை தொக்கு கசக்க ஆரம்பிச்சிரும். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்துச்சுன்னா அது அப்படியே டைரெக்டாக சேர்த்துருங்க. எனக்கு கொஞ்சம் காயாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால நான் மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். நல்ல ஒரு பெரிய தக்காளி. அதை இப்போ சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வதக்கிட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ தக்காளி வதங்கிருச்சு. கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சும்மா ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா, உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, இதை திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு நம்ம கொதிக்க வச்சிடலாம்.
அப்போ வந்து நல்லா வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துரும். மசாலா எந்த மசாலாவோடையும் பச்சை வாசனையும் இருக்காது. இப்ப இந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஆவியில வேக வச்சிருக்கோம் இல்லையா? அந்த முட்டைய இதுல சேர்த்தரலாம். சேர்த்துட்டு அத நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டை பீசஸ்லாம் உடையாத அளவுக்கு கொஞ்சம் மெதுவா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நிமிஷம் வந்து மசாலாவோட சேர்ந்து முட்டை வந்து அடுப்புல இருந்தா போதும். இப்ப ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்களேன், பார்க்குறதுக்கு வந்து அப்படியே பன்னீர் பீசஸ் மாரியே இருக்கு இல்லையா? ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. சப்பாத்தி, சாதத்துக்கு கூட சைடா வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்க கமெண்ட்ஸையும், ஃபீட்பேக்ஸையும் மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க் யூ.